ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது அப்பளத்தில் மரவள்ளிக்கிழங்கை வச்சு சமோசா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு மரவள்ளிக்கிழங்கை அலசிட்டு கேரட் துருவி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிழங்கை வேக வச்சிடலாம். கிழங்கு வெந்துருச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 5 அப்பளத்தை தண்ணியில் நனைச்சி எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அப்பளத்து ஓரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவை தடவிடலாம். அடுத்து கிழங்கு வச்சிடலாம். கிழங்கு வச்சுட்டு இதை மாரி மூடிடலாம். அப்பளத்தை தண்ணியில் போட்டோன்னு எடுத்துடலாம். ரொம்ப நழி ஊற வைக்க வேணாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் சமோசாவை பொரித்து எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா சவந்துருச்சு. இப்போ சமோசாவை எடுத்துடலாம். அடுத்து மீதி உள்ளதை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். மீதி உள்ள கிழங்குல கடல மாவு கரைச்சிட்டு போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம். நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.